போட்டுட்டு அது மேலே பூவை வச்சிங்கன்னா நீங்கள் பூவை எங்கே வைக்கிறீங்களோ அந்த பூ அங்கேயே நிற்கும், நகர்ந்து போகாமல் இருக்கும். சுபா விலாக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம அழகாக சாக் பீஸ் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ 2 சாக் பீஸை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா அது கரைஞ்சி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மாக்கோலம் பேஸ்ட் ரெடி ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் ஒரு பூஜா விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம பூஜா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வந்தாலும் கூட ஒரு வீடியோவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன், நியூ இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். மாக்கோலம் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இன்ஸ்டன்ட் ரெடி மிக்ஸ் காலியாகிடுச்சு. இப்போ புது பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை வெள்ளை கலரில் மட்டும் செய்யாமல் இதை கலராக நமக்கு தேவைப்படுற கலரில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மாக்கோலமே நம்ம அழகாக கலர்ஃபுல்லாக போடலாம். இதை நம்ம அழகாக சாக் பீஸ் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ 2 சாக் பீஸை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா அது கரைஞ்சி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு மாக்கோலம் பேஸ்ட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. நான் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவை மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கூட ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு வெள்ளை காட்டன் டவலில் போட்டு நீங்கள் ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த காட்டன் டவல் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு இந்த அரிசி மாவு கிடைக்கும். இந்த அரிசி மாவை வெள்ளை காட்டன் டவலில் ஒத்தி எடுத்திங்கனாலுமே போதும். இல்லைன்னா நீங்கள் அந்த டவல் உள்ள மாவை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த டவலை மூடி வச்சிட்டிங்கனாலுமே அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து நம்ம சாக் பீஸ் ஷேப்பில் உருட்டி காய வச்சுக்கலாம். இதுலேயே வந்து கலராக மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அரைச்சி வச்சுருந்த வெள்ளை அரிசி மாவுலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட நமக்கு கலராக பேக்கெட்டில் கலர் பொடி கிடைக்கும் இல்லையா, இந்த கோலம் போடுறதுக்கு. கோலம் மாவில் கலக்கிறதுக்கு முன்னாடி ராவாக ஒரு கலர் பவுடர் கிடைக்கும் இல்லையா, அது வந்து 12 கலர் அது மாதிரி கலராக கிடைக்கும். அதில் வந்து மெயினாக ரெட்டு, க்ரீனு, எல்லோ இது மாதிரி கலர்ஸ் வந்து பிரைட் கலர்ஸாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்திருந்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். ஆனால் கலர் வந்து லைட்டாகவே இருந்தது. அதனால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே கொட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏன்னா அந்த கலர் பொடி சேர்க்கும் போது நல்லா ட்ரை ஆகிடுது. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் கலக்க முடியுது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கலர் பவுடரையும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா டார்க் கலராக வர அளவுக்கு கலந்துக்கிட்டேன். ஏன்னா காய திரும்பவும் கலர் வந்து லைட்டாகிடும். அதனால் நிறைய கலரை சேர்த்து நல்ல டார்க்கான கலரில் கலந்து அதுக்கப்புறம் வந்து சாக் பீஸ் ஷேப்பில் உருட்டி நிழல்லையே 2 நாள் காய வச்சேன். வெள்ளை கலர் அரிசி மாக்கோலம் நான் எப்போவுமே போடுறது தான், நீங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே பார்க்குறீங்க. ஆனால் கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் என்கிட்ட இருந்தது. நான் இதுக்காக வாங்கலை. என்கிட்ட இந்த கலர் பொடியெல்லாம் இருந்தது. சரி இருக்கிறத யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கலரை போட்டு பிசைய முடியல. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் அதுக்கப்புறம்
காயறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா அந்த அரிசி மாவு புளிச்சிடும். அதனால அந்த மிக்சிங் பதம் மட்டும்தான் பார்த்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக கலக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக கலக்கணும். அதே நேரத்தில் இந்த பவுடர் அந்த அரிசி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பீட்ரூட் பவுடர் இல்லை மஞ்சள் தூள், குங்குமம் இது மாதிரி பொருளெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நானே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட கலர் பொடி இருந்ததுனால அதை வச்சே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே ஆயிடுச்சு. அது காயறதுக்கு கொஞ்சம் லேட்டும் ஆச்சு. இது மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளால் சாக் பீஸ் மாதிரி உருட்டி எடுத்து வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லோ அந்த ரெட் கலர் எல்லாம் கலந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு. சாக் பீஸ் மாதிரி உருட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இதில் வந்து கலர் பொடி இன்னும் நிறைய கலர்ஸில் இருந்தது. டார்க் இங்க் ப்ளூவில் இருந்துச்சு, அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. ஆனால் நான் மெயினாக ஒரு 3 கலர் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் மாவு வந்து நல்லா டைட்டாக இருந்ததுனால அதை வந்து ஈஸியாகவே சாக் பீஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ கலர் எல்லாம் வேண்டாம், ஒயிட் கலரே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி. ஊற வச்சு நல்லா திக்காக அரைச்சி டைட்டாக அரைச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இது மாதிரி சாக் பீஸ் மாதிரி உருட்டி நிழல்லையே 2 நாள் நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா அழகாக சாக் பீஸ் மாதிரி இருக்கும். அதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கலர் பொடின்னும் போது தான் அந்த பதம் கொஞ்சம் பார்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதை நல்லா எந்த அளவுக்கு திக்காக பிசைய முடியுதோ பிசைஞ்சு சாக் பீஸ் மாதிரி ஒட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ அதிகமாக கலர் சேர்த்து நல்லா டார்க்காக பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் காஞ்சதும் கலர் திரும்ப லைட் ஆகிடுச்சு. இல்லை என்னென்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாக் பீஸ் வந்து சீக்கிரமாக உடையுது, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. அதுவே டைட்டான மாவாக பிசையும் போது இந்த ஒயிட் கலரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையில, நல்லா ஹார்டாக இருந்துச்சு. இதை ஒரு வாட்டி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது கெட்டு போகாது. அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு தேவையானப்போ ஒரு 2 சாக் பீஸை எடுத்து கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சோன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கலர்ஃபுல் மாக்கோலம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிசி மாவை அரைச்சி மாக்கோலம் போடுறோன்னா மீதி இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கீழே தான் போடணும். ஆனால் இது மாதிரி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 கலரையும் தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு காட்டன் துணியை போட்டுடுறேன். ஒரு கிண்ணத்துக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் எல்லா கலரையும் சேர்த்து எப்படி நான் கோலம் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன். இந்த வாட்டி புள்ளி வச்சு கோலம் போடாமல் ஒரு ரங்கோலி டிசைன், பூ டிசைன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் போடுறதுக்கு மட்டும் சாக் பீஸில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். மாக்கோலத்தில் டைரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. அதனால அந்த ரவுண்டு போடுறது மட்டும் நான் சாக் பீஸில் போட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் மாக்கோலம் போடுறதுக்கு நான் வந்து இந்த ரெடிமேட் அரிசி மாவு பவுடரோ இல்லை வேறு எதையும் ட்ரை பண்ணதில்லை. நான் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதுலேருந்துமே இது மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி இந்த மாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கோலம் போட வரும். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணியும் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் போட்ட உடனே அந்த நல்ல தண்ணியில் கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் போட்டேன். அது முடிஞ்ச உடனே திரும்ப கை கழுவிட்டு அடுத்த கலர் போட்டேன். இது மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எழுந்திரிச்சு போக தேவையில்லை, ஒரே இடத்துல இருந்தால் மாதிரியே பண்ணலாம். வீட்டில் பெரியவங்க சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து இதை சாக் பீஸ் மாதிரி உருட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து நல்லா ஃபன் டைம் மாதிரி இதை செஞ்சு கொடுப்பாங்க. ஈரமாக இருக்கும்போது என்னதான் டார்க் கலராக இருந்தாலும் காய திரும்ப அதோட கலர் லைட் ஆகுது. இருந்தாலுமே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் கலர்லையும் வாசப்படிக்கிட்ட போட்டுட்டு அதில் உள்ள வந்து கலர் கொடுத்து காட்டியிருக்கேன். கால்கள் தாளம் போடும் தெரிந்த
தொடும் சத்தம் என்று முத்தம் இடும் தூரத்தோடும் இந்நேரம் தோழி சாய்ந்தால் போதும் சாய்தல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நனைந்த பிறகு நாணம் எதற்கு மார்பில் சாயும் போது என்று வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தம் இடும். பூஜை அறையில் வெள்ளை அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி மாக்கோலம் போட்டிருந்தேன். பெருமாளோட முகம், நாமம், சங்கு சக்கரம் இதெல்லாம் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கோலம் ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதாரணமாகவே நான் நல்லா கோலம் போடுவேன், ரொம்ப விரும்பி போடுவேன். அதுலேயும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்கள் கூட ஒவ்வொரு வாட்டியும் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கோலம் சனிக்கிழமை காலையில் தான் போட்டேன். இது காயறதுக்குள்ளே கீழே தமிழ் கடைக்கு போய் பூ எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கீழே வந்திருந்தேன். ஒவ்வொரு வாட்டி நான் கீழே வரும்போதும் எல்லாத்தையுமே ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இந்த வாட்டி சரி உங்ககிட்டயும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். கீழே இறங்கின உடனேயே எங்கள் வீட்டு கீழே பார்க் இருக்கும், கார்டன் இருக்கும், செடி மரம் நிறைய இருக்கும், பூவு இலைகள் எல்லாம் ஒரு ஒரு இலை ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸ்விங் இருக்கும், அதாவது ஊஞ்சல் இருக்கும், பசங்க விளையாடுறதுக்கான இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்கும். நான் ஒரு ஒரு வாட்டி கீழே வரும்போதும் இது எல்லாத்தையும் திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி ரொம்ப ரசித்து பார்ப்பேன். சிங்கப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப ரசித்து பார்க்குறது இந்த சீனரி தான். நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் தேடி லொக்கேஷனுக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கும். ஜன்னல்ல இருந்து பார்த்தாலுமே காட்சி இது மாதிரி இருக்கும். அவங்க அவ்வளோ அழகாக வந்து ஒன்று ஒன்றுத்தையும் செஞ்சுருப்பாங்க. இந்த மரத்தை எல்லாம் பர்பஸாக அவங்க வந்து தேடி இந்தந்த மரம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இது மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு, பார்பிக்யூ பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் கேதர் ஆகிறதுக்கு எல்லாமே வசதிகள் எல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. லான் எல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கார்டனிங் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வாட்டி கீழே வரும்போதும் இலையெல்லாம் திரும்ப பார்ப்பேன், அதில் பூத்திருக்கிற பூ எல்லாம் திரும்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு காடு மாதிரி இருக்கும் பாருங்களேன். என்னடா இது சிங்கப்பூரில் இது மாதிரி காடு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்கும், ஹைவே இருக்கும், பஸ்ஸு மெயின் ஆனால் பஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வாக்கிங் ட்ராக் இருக்கும், நடுவில் பார்க் இருக்கும். ஸோ சிங்கப்பூர் வந்து எவ்வளோ அழகாக பில்டிங்ஸு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த க்ரீனரிக்கு, அந்த பசுமையாக இருக்கிறதுக்கு, மரத்துக்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பிளேஸு. சிங்கப்பூரில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸுமே இப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கணுன்னா லொக்கேஷன் தேடி வேறு எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம வீட்டை விட்டு கீழே இறங்கணுன்னாலுமே லொக்கேஷன் தான். வீட்டு கீழே நிறைய கோழி, சேவல் எல்லாம் இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிக்கும் போது சேவல் கூவுற சத்தத்தோடு எழுந்திரிச்சிக்கலாம். சென்னையில் எங்கள் வீடு நார்த்து மெட்ராஸில் இருக்குது. என் ஹஸ்பண்டோட வீடு தண்டையார்பேட்டையில் இருக்குது. அங்கே நாங்கள் போகணுன்னா பயங்கர பிஸியாக இருக்கும், ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், டிராஃபிக்கு சத்தமாக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இந்த டிசம்பர் ஹாலிடேஸில் வந்து சென்னை போகிறேன். உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற லொக்கேஷன், இங்கே இருக்கிற இடத்தையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்னையில் நாங்கள் இருக்கிற பிளேஸ், எஸ்பெஷலி நாங்கள் வந்து ஒரு சிட்டியில் ரொம்ப க்ரௌடட் பிளேஸில் இருக்கிறோம். கண்டிப்பாக அங்கேயும் நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன், இங்கே நாங்கள் எப்படி இருக்கோம், அங்கே லைஃப் எப்படி இருக்குதுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு.
எங்கள் வீட்டு கீழே உங்களை இந்த மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. இங்கே வந்து ஒரு மரம் இருக்கும். மரம் ஃபுல்லாக மல்லிகை பூவாக இருக்கும். அது பெரிய பெரிய குண்டு மல்லி இல்லை காட்டு மல்லி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் வாசனை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். மரம் ஃபுல்லாக கொத்து கொத்தாக பூ பூத்து இருக்கும். அது சாயந்தரம் ஆச்சுன்னா எல்லா பூவும் கீழே கொட்டி நம்ம வீட்டு ஜன்னலை திறந்து வச்சாலுமே கம கம கமன்னு மல்லிகை பூ வாசனை அவ்வளோ மனமாக இருக்கும். இதுதான் அந்த மல்லிகை பூ பாருங்கள். இந்த வியூ எல்லாம் நான் நிறைய வாட்டி எங்கள் வீட்டிலேருந்து ஜன்னல்லேருந்தும் கீழே காட்டியிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் ஜன்னல்லேருந்து கீழே காட்டியிருப்பேன். இன்றைக்கி வந்து கீழேயே வந்து காட்டியிருக்கேன். எல்லா இடத்துலையும் நீட்டாக டஸ்ட்பின்ஸ் வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்டோட என்னை கேட்பாரு, நீ என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்ட்டு. ஆமாங்க, எனக்கு இதை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஏரியாலாம் நம்ம வீட்டு ஜன்னல்லேருந்து நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கிட்டேயும் நிறைய செடி மரம் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து பவழமல்லி எல்லாம் நிறைய கொட்டி இருக்கும். ஏதாவது பண்டிகை நாள்னால் நான் ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வெயில் வரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவேன். வீடு வீடாக போயிட்டு பவழமல்லி பூ எல்லாம் கீழே இது மாதிரி கொட்டி இருந்ததுன்னா பொறுக்கிட்டு வர்றது, அதை வந்து ஊசி நூல் வச்சு கோத்து சாமிக்கு போடுறது, இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்து டிசம்பர் செடி இருக்கும், கனகாம்பரம் செடி இருக்கும், வாழை மரம், தென்னை மரம், நெல்லிக்காய் மரம், அவ்வளோ நிறைய மரம் செடி கொடி எல்லாம் வீட்லேயே இருந்தது. இப்போ அது எதுவுமே இல்லை, வெறும் அந்த மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தாம்பரம் கிட்ட, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கும், அது பக்கத்துலேயே தான் எங்கள் வீடு. படித்ததுமே வந்து கேந்திர வித்யாலயா சிபிஎஸ்சியில் தான் படித்தேன். ஸோ ஃபுல்லாகவுமே ஹிந்தியில் தான் படித்தேன் நான். எங்களுக்கு தமிழ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை. அதனால் நான் தமிழ் படிக்கவே இல்லை, ஹிந்தி தான் படித்தேன். ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்டையார்பேட்டையில். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே தண்டையார்பேட்டையிலையும் ஒரு வீடு வாங்கினார். நான் டிசம்பர் ஹாலிடேஸில் தண்டையார்பேட்டை போகும்போது உங்களுக்கு அந்த ஏரியா, அந்த வீடு, அந்த இது எல்லாமே வந்து இந்தியாவோட சீரீஸ் எல்லாமே போடுறேன். உங்களுக்கும் இந்த இடத்த எல்லாம் காட்டியாச்சு. அப்படியே நானும் கீழே போய் பூவு தேவையான மற்ற பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம உருளையில் பூ டெக்கரேஷன் பண்ணும்போது வெறும் தண்ணியில் அப்படியே பூவை அடுக்கணும்னா பூ நகர்ந்து ஒரு பக்கமாக ஓடும். அதனால கீழே வந்து எப்போவுமே கொஞ்சம் சாமந்தி பூ பிச்சு போட்டுட்டோம், இல்லை குட்டி குட்டி இலை இருந்ததுன்னா அந்த இலையெல்லாம் போட்டுட்டு அது மேலே பூவை வச்சிங்கன்னா நீங்கள் பூவை எங்கே வைக்கிறீங்களோ அந்த பூ அங்கேயே நிற்கும், நகர்ந்து போகாமல் இருக்கும். இது புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால நான் பெருமாளுக்கு நாமம் வைக்கிற மாதிரி கீழே வந்து மஞ்சள் கலர் பூவும் ரெட் ரோஸும் நடுவில் ஒரு நாமம் மாதிரி இலை மா இலையும் வெட்டி வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு நாமம் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்த உருளியில் பார்த்தீங்கன்னா கீழே இலைய வச்சுட்டு அது மேலே நம்ம பூ வைக்கும்போது அந்த பூ பாருங்கள் நகராமல் ஒரே இடத்துல நிற்குது. இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீட்டு கீழேயே மாமரம் இருக்குது, அதுலேருந்து தான் இதை பறிச்சிட்டு வந்திருந்தேன். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை தனித்தனியாக பிச்சு நம்ம தோரணம் மாதிரி கட்டுறதுக்கு பதில் இதே மாதிரி ஒரு கொத்து பூ மாதிரியே வந்து வாசப்படியில் பூஜை ரூம் வாசலுக்கும் மெயின் டோர் வாசப்படிக்கும் இது மாதிரி வச்சிடலாம். அடுத்து பெருமாள் ஃபோட்டோவுக்கு சம்பங்கி பூவும் அரளிப்பூவும் வச்சு மாலை கட்டி போடலாம். இந்த சம்பங்கி பூ, மல்லிகைப்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சு டிவியில் அந்த ஸ்லோகம் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் உட்காந்து செய்யும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நம்மளோட பழைய வீடியோவில் நான் டீட்டெயிலாக இது மாதிரி எப்படி விதவிதமாக மாலை கட்டுறது அப்படின்றது போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி தான். ஒரு சேரோட கால் இல்லை ஒரு ஜன்னலில் எங்கேயாவது வந்து இது மாதிரி நூலை 2 லைனாக கட்டிக்கிட்டு அதுலேருந்து 3ஆவது லைன் வந்து டபுள் மடங்கு நூல் எடுத்து வச்சு அதில் பூவை வச்சு கட்டிக்கிட்டு வரலாம். 2 சம்பங்கி பூ எடுத்து இந்த 2 நூலுக்கு நடுவில் இதை வச்சுட்டு அது கூட வந்து ஒரு அரளிப்பூவை மேலே வச்சு இது மாதிரி கட்டிட்டு வரலாம். பூ கட்ட தெரியாதவங்களோட இந்த மாதிரி மாலையை ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம். எங்கள் பாட்டி இது மாதிரி பூ கட்டுறது, ஜடை தைக்கிறது, ஜடைக்கு வந்து பூ
கோத்து ஜடை வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக செய்வாங்க. சின்ன வயசில் எனக்கு அடர்த்தியாக நிறைய முடி இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலுமே எங்கள் பாட்டி பிடிச்சி நல்லா அழகாக டிசைனாக அந்த 100 கால் பின்னல் அது மாதிரி ஜடையெல்லாம் போட்டு அழகாக பூ கட்டி அவங்களே வச்சு விடுவாங்க. பலகாரம் செய்கிறது கூட ஒரு உட்டன் சீப்பு வச்சுருப்பாங்க, புது சீப்பு. அது ஒன்லி ஃபார் மேக்கிங் பலகாரம்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த சீப்பை வச்சியே டிசைனாக பலகாரம் செய்வாங்க. இதில் எல்லாம் எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. குரோஷியா, எம்ப்ராய்டரி போடுறது, ஸ்டிச்சிங்கு இதில் எல்லாம் எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த ஜீன் வருதோ என்னவோ தெரியல, என்னால் இது மாதிரி விஷயத்துல இருந்து அவாய்ட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வர வீடியோஸில் தீபாவளிக்கு டெக்கரேஷன் நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது போடுறேன். அப்புறம் சாரீ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுறேன். தீபாவளி பலகாரம் எப்படி எல்லாம் செய்யலாம், ஈஸியாக என்னென்ன செய்யலாம் அப்படின்றது கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுறேன். சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மெத்தடில் பாருங்கள். இப்போ மாலையை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் இந்த மாலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் பெருமாள் ஃபோட்டோவுக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடைசியாக மாலையை ஃபினிஷ் பண்ணும்போது மாலை பிரியாமல் இருக்கிறதுக்கு கடைசி முடி 2 முடியாக போட்டு அந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். அடுத்து பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு 108 வெள்ளி பூ வச்சுருக்கேன். இந்த வெள்ளிப்பூ எல்லாமே கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கு. ஸோ வெள்ளி கலரில் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது கருத்துடும். இது மாதிரி கோல்டு பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பத்திரமா நீங்கள் திரும்ப எடுத்து வச்சிடலாம். இந்த பூ எல்லாமே நான் ஒரு ரோஸ்குள்ளேயும் வச்சுக்கிறேன். அப்போ அர்ச்சனை பண்ணும்போது அழகாக இருக்கும். ஒரு 11 பூ மட்டும் பண்ணியிருக்கேன் இது மாதிரி. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம பூஜை ரூமில் போட்ட கோலம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து பூஜை ரூமை ரெடி பண்ணிக்கலாம். பூஜை ரூமை ரெடி பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, நான் பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டியிருக்கேன். அதனால் இந்த வாட்டி அதெல்லாம் ஷூட் பண்ணலை. அப்புறம் போய் இதெல்லாம் சாமிக்கிட்ட வேலையை முடிச்சுட்டு போய் லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். கலவை சாதம், சித்ரான்னம் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் சாதம், லெமன் ரைஸ், கொஞ்சம் அப்பளம் வறுத்து வச்சுருந்தேன். அப்புறம் மிளகு சாதம் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல், சுண்டல். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஒரு 1 ஹவரில் குக்கிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். எல்லா விஷயமும் என்ன தான் அழகாக பிளான் பண்ணி செஞ்சாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த டைம்ன்றது பத்தாமல் தான் போயிடுது. முடிக்கும்போது அவசரமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சித்ரான்னம் எல்லாம் பெருமாள் முகம் மாதிரி செஞ்சு அழகாக இலையில படையல் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் டைமு இல்லாமல் போயிடுச்சு. லேட் ஆகிட்டதுனால சாப்பாடு நான் அப்படியே தான் இலையில வச்சேன். தீபாராத்தனை காட்டும்போது வெளியே கோலத்தில் இருந்து அகல் விளக்கில் கற்பூரம் வச்சு வீடு ஃபுல்லாக ஒரு 7 அகல் விளக்கு வச்சு அதில் 7 கற்பூரம் வச்சு நம்ம கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி உள்ள சுவாமியை அழைச்சிட்டு போய் அந்த நெய்வேத்தியம் பண்ணி அப்புறம் தீபாராத்தனை காட்டணும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கற்பூரம் ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறது இது மாதிரி சில விஷயம் எல்லாம் பொங்கல் வரைக்கும் பண்ணக்கூடாது. பொங்கலுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா பண்டிகையுமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் இந்த வாட்டி அதை பண்ணாமல் சிம்பிளாக படையல் மட்டும் போட்டு சாமி கும்பிட்டேன். இது மாதிரி தான் சாமி கும்பிட்டுருந்தேன். எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிவிட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பழம், வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு நெய்வேத்தியம் காட்டிட்டு ஒரு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பானகம் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பானகம் செய்யும்போது தண்ணியில் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு, துளசி இதெல்லாம் போட்டு பானகம் செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சித்ரான்னம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கடைசியாக திரும்ப தீபாராத்தனை காட்டினது. பெருமாள் பக்கத்தில் 2 வாழை மரம் வச்சுருக்கேன். லக்ஷ்மியோட அம்சமான சங்கு வச்சு அதுக்கும் பூஜை பண்ணியிருக்கேன். அதுலேயும் தண்ணி ஊற்றி துளசி வச்சுருக்கேன். பெருமாளுக்கு துளசி, ரோஸு, அப்புறம் இந்த பூ மாலை நம்ம கட்டணும் இல்லையா அதெல்லாம் வச்சுருக்கேன். துளசி மாடம் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அந்த 108 கோல்டு பூ வச்சு வெள்ளி பூ வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். பெருமாளோட அம்சமான சாலிகிராமமும் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன்.
சாலிகிராமத்துக்கும் நம்ம வந்து துளசி பூவெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் நடுவீடு எழுதி வச்சுருக்கேன், அது எப்போவுமே இருக்கிறது தான். அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வச்சுருக்கேன், அகல் விளக்கேற்றி வச்சுருக்கேன். இங்கே ஒரு குட்டி பெருமாள் இருக்கார், அவருக்கும் 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சு அவருக்கும் பூஜை அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், கரெக்டாக பூஜை தீபாராத்தனை டைமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பசங்க 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க லீவுன்றதுனால. வீட்டில் எப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு திரும்ப பெருமாள் கோவிலுக்கு போனோம் இல்லையா, அதனால் திரும்ப ரெடி ஆகிட்டு பெருமாள் கோவிலுக்கு போனோம். லிட்டில் இண்டியா ஃபுல்லாக தீபாவளிக்காக லைட் டெக்கரேஷன்ஸு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி ஜகஜோதியாக இருந்தது. இங்கே வந்தாலுமே நம்மளோட வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் நான் வெளியே போனேன்னா ஒரு 4 பேராவது பார்த்துட்டு, நீங்கள் சுபா விலாக்ஸ் தானே, உங்களோட கடைசி வீடியோ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றம்போது நமக்கு உடம்புல எவ்வளோ டயர்டு இருந்தாலும் அது ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளே ஒரு 4 பேருக்கு தெரியுது பாடுறா அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கும். புரட்டாசி முதல் சனிக்கிழமை கோவிலில் செம்ம கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். 8:30 அது மாதிரி டைமில் தான் போனோம். ஏன்னா அப்போ தான் வந்து கூட்டம் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். நமக்கு தரிசனம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெருமாளை. அப்போ கடைசியில் ஒரு பூஜை இருக்கும் இல்லையா, அந்த பூஜை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். நான் வீடியோ எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார். அப்படியே இருந்தாலும் அவருக்கு கேமராவை எடுக்கிறது, வீடியோ ஷூட் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கவும் பிடிக்காது. ஃபோட்டோஸில் அவர் வந்து நின்று போஸ் கொடுக்கவும் சுத்தமாக பிடிக்காது. அவரை மாதிரியே தான் என் 2 பொண்ணுங்களும், அவங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான் மட்டும்தான் யூடியூபர், நான் தான். ஆனால் என்கரேஜ் நல்லா பண்ணுவாங்க, நீ பண்ணுமா, நீ போடுமா, வீடியோஸ் பண்ணுமா அப்படின்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களை வந்து இதில் சேர்க்காத, என்னை வந்து கூப்பிடாத அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன், நீங்கள் பிடிங்க, நீங்கள் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்ட்டு கம்பல் பண்ணதுனால சார் அங்கங்கே பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்திருக்காருன்னு. வீடியோ ஆங்கிள் எல்லாம் பாருங்கள் தாறுமாறாக இருக்கும். இதை நம்ம காட்டி கேட்டோன்னா இதுக்கு தான் நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிடுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருப்பாங்க. அப்போ ஒரு சனிக்கிழமை கூட தவறாமல் எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் கோவிலுக்கு போவோம். அங்கே வந்து கொடுக்குற புளியோதரை சுண்டல் இதெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் ஃபேமிலியோடு வருவாங்க. பெரிய சர்க்கிளாக உட்காந்து எல்லாம் குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம். அதெல்லாம் அவ்வளோ ஒரு கோல்டன் மெமரிஸாக இருந்தது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சனிக்கிழமை வந்து பெருமாளோட தரிசனம் அற்புதமாக இருந்தது. அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சிங்கப்பூரில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். எங்களோட புரட்டாசி முதல் சனிக்கிழமை இப்படி தான் இருந்தது. வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போய் அங்கேயும் நல்லா மனநிறைவாக சாமி கும்பிட்டுட்டு பெருமாள் கோவிலோட ஸ்பெஷல் புளியோதரை சுண்டல் அப்புறம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தீபாவளி லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் உங்களோட சனிக்கிழமை என்ன பண்ணீங்க, எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சுபா விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்காங்க? நைட்டு 9-10 மணிக்கு மேலே க்ரௌடு அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய கிண்ணம் ஃபுல்லாக நிறைய புளியோதரை நிறைய சுண்டல் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இதை ஒன்று மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே நின்று இருப்பாங்க. க்ரௌடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உட்கார்றதுக்கு இடம், ஹேண்ட் வாஷ் ஏரியா, அது மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் இது மாதிரி பேக்கெட்டும் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்படி இருந்துமே காலி ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருந்தது புளி சாதம், ஒரு கிண்ணத்துலேயுமே நிறைய இருந்தது. இந்த கோவிலில் மேரேஜ் ஹாலுமே இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையுமே மேரேஜ் ஹால் இருக்கும். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா இது மாதிரி ஹாலை புக் பண்ணிக்கிட்டு கூட நம்ம ஃபங்க்ஷன்ஸை நடத்திக்கலாம்.
இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே போடாத பிக்சர்ஸு, ரீல்ஸு, வீடியோஸ் எல்லாம் அங்கேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.